ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் பிஸ்னஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு கேட்குறீங்களா? அதாங்க முறுக்கு பிஸ்னஸ். முறுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும், ஏன் வயதானவங்க வரைக்குமே வந்து முறுக்குங்கிறது ரொம்பவே ஒரு ஃபேவரட் ஸ்நாக்ஸ் அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா அந்த முறுக்கோட அந்த கிறிஸ்பினஸ் பிடிக்காதவங்க யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்க. இப்போ வயசானவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களால வந்து பல்லு இல்ல, சாப்பிட முடியல அப்படின்னா கூட, அத அப்படியே வாய்க்குள்ளேயே வச்சு கூட சாப்பிட்றவங்க நெறைய பேர நான் கூட பார்த்துருக்கேன். எங்க பாட்டிலாம் கூட அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா சாப்பிடாம அந்த முறுக்கு மட்டும் மத்த டிஷ் கூட அவ்வளோக்கு விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனா அந்த முறுக்கு மேல வந்து எல்லாத்துக்குமே ஒரு தனி பிரியம் இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதான் உண்மை. இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்நாக்ஸ்க்கு சும்மா ஒரு தள்ளுவண்டியில வந்து ஸ்நாக்ஸ் விக்கிறவங்களா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு பெட்டி கடையா இருக்கட்டும், ஒரு மளிகை கடையா இருக்கட்டும், ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் பார்த்தீங்க அப்படின்னா, முறுக்குங்கிறது பல வகைகள்ல, பல வெரைட்டில, பல டிசைன்ஸ்ல இன்னைக்கு கிடைக்குதுங்க. அந்த முறுக்குக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது நம்ம லைஃப் லாங் இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம முறுக்கு இப்ப நீங்க முறுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து சீசன் டைம் இந்த சீசன் தான் ஓடும், அந்த சீசன் தான் ஓடும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த இதுவுமே கிடையாதுங்க. எல்லா சீசன்லயுமே வந்து இந்த முறுக்குங்கிறது வந்து கண்டிப்பா ரன் ஆயிட்டு தான் இருக்கும். நீங்க முறுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க சின்னதா வந்து வீட்லயே வந்து அதாவது எந்த மாரி பண்ணலாம் அப்படின்னா, இந்த கை முறுக்கு செய்வாங்க பார்த்தீங்களா? அதாவது கையிலேயே சுத்துவாங்க. அந்த ஷேப்க்கு ரவுண்டா இருக்கும். அ அதாவது ஒரு ரெட் கலர் இருக்கும் அந்த முறுக்கு. அந்த முறுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கையில தான் சுத்துவாங்க. எங்க ஊருக்கும் பக்கத்து ஊர்ல பார்த்தீங்கன்னா வந்து, ஒரு 3 ஃபேமிலிஸ் இந்த மாதிரி பண்ணிட்டுருக்குறாங்க. அதாவது முறுக்கு வந்து கை முறுக்கு பண்றதுல அவங்க ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப எங்க சைடு இருக்க ஏரியா சைடு எல்லாமே சப்ளை பண்றது அவங்க தான். அவங்களுக்கு இன்னை வரைக்கும் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே நான் பார்த்துருக்கேன். நான் ஒரு 9த், 10த் அந்த அப்போ படிக்கும்போதுலேருந்தே பார்த்துட்ருக்கேங்க. இன்னை வரைக்குமே வந்து அவங்க அந்த முறுக்கு பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டுருக்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த முறுக்கு மேல மக்களுக்கு இருக்கிற ஒரு விருப்பம் தாங்க அதுக்கு காரணம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆள் வச்சுக்குவாங்கங்க. அதாவது முறுக்க சுத்துறதுக்கு வந்து ஆள் வச்சுக்குவாங்க. அதாவது முறுக்கு கணக்கு இத்தனை முறுக்கு சுத்துனா இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு ஒரு அத்தைக்கூலி மாதிரி குடுப்பாங்க. அதாவது இப்ப காலைல 7 மணிக்கு போயிட்டு 11 மணிக்கு வந்தா, எந்த அளவுக்கு முறுக்கு வந்து சுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு, ஓரளவுக்கு டைம் கணக்கையும் பார்த்துட்டு, அதுக்கேத்த மாரி கூலி குடுப்பாங்களாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணெய் பொரிக்கிறதுக்கு ஒரு ஆளு, முறுக்கு சுத்த குறைஞ்சது ஒரு 3, 4 பேர் இருப்பாங்கங்க. இவங்களே ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 கிலோ, 15 கிலோ அந்த அளவுக்கு முறுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கங்க. எல்லாருமே வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளு அப்படிங்கிறனால டக்கு டக்குன்னு சுத்திர்றாங்க. அதேமாரி எடுக்கிறதும் சீக்கிரமாவே எடுத்துர்றாங்கங்க. இப்போ முறுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு செலவாகக்கூடிய நீங்க என்னென்ன பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா வந்து அரிசி வாங்குற மாரி இருக்குங்க. அரிசியாவும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா அரிசி மாவா கூட வாங்கிக்கலாங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அது வாங்கிக்கோங்க. ஆனா நீங்க அரிசியா வாங்கி மாவா அரைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உளுந்து தேவைப்படும். பொட்டுக்கடலை, அ எள்ளு, அதுக்கப்புறம் உப்பு, ஆயில் தான் பார்த்தீங்க அப்படின்னா, இதில ரொம்ப பெரிய அளவு தேவைப்படும். அதேமாரி அரிசி அளவும் பெரிய அளவு தேவைப்படுங்க. அதேமாரி ஒவ்வொரு முறுக்குக்கு வந்து பொட்டுக்கடல சேர்ப்பாங்க. பொட்டுக்கடல மாவு சேர்ப்பாங்க. ஒவ்வொரு முறுக்குல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உளுந்து மாவு சேர்ப்பாங்க. ஒவ்வொன்ல சேர்க்க மாட்டாங்க. நான் வந்து நார்மலா ஒரு முறுக்குன்னு செஞ்சா மேக்ஸிமமான பொருள் இதுதான் ஆகும். இதில நீங்க ஒண்ணு சேர்த்துக்கலாம், ஒண்ணு சேர்க்காம இருக்கலாம். நீங்க எந்த மாதிரி முறுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு வந்து இந்த பொருளுடைய இது வந்து மாறுங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, பொட்டுக்கடல முறுக்குன்னு வெறும் பொட்டுக்கடல மாவையே யூஸ் பண்ணி கூட முறுக்கு செய்றாங்க. அதுவுமே இப்ப வந்து நெறைய பேத்துக்கு வந்து ரொம்பவே பிடிக்கிறனால, அதையும் கூட வாங்கிக்கிறாங்கங்க. அதனால நீங்க முறுக்குலயே பார்த்தீங்க அப்படின்னா, பல வெரைட்டிகள்ல முறுக்கு ரெடி பண்ணி குடுக்கலாம். நீங்க பெரிய அளவுல பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா, நீங்க மாவு பிணையறதுக்கு வந்து ஒரு மிஷின்ஸ் இருக்குங்க. அதனால வந்து நீங்க மாவு பிணைய நெறைய பெரிய அளவு பண்றீங்க அப்படின்னா, அந்த மிஷின் மாவு பிணையறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, முறுக்கு அந்த அச்சு வந்து பல சைஸ்ல அச்சுகள் இருக்கும். எந்த மாதிரி உங்களுக்கு முறுக்கு வேணும், எந்த சைஸ்ல வந்து முறுக்கு வேணும், அ அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி பல அச்சுகள் இருக்கும். இதுக்கு வேற மிஷின்ங்க. அதாவது மாவு பிணையறதுக்கு வேற மிஷின். இந்த முறுக்கு வந்து அச்சு போட்டு அப்படியே வந்துரும். ஒரு தட்டு மாதிரி இருக்கும். அதில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 10 முறுக்கு அந்த மிஷின பொறுத்து 10 முறுக்கு இல்ல 15 முறுக்கு அளவுக்கு வந்து அப்படியே புளிஞ்ச மாதிரி வந்துரும். நம்ம கையில உட்காந்து புளிவோம் பார்த்தீங்களா? அந்த புளியறதுக்கு பதிலா, அந்த மிஷினே புளிஞ்சு மாவு அதுக்குள்ள போட்டுட்டோம் அப்படின்னா, மிஷினே புளிஞ்சு நமக்கு அந்த ஷேப்ல ஒரு 15 குவான்டிட்டி டக்குன்னு ஒரே நிமிஷத்திலேயே குடுத்துருங்க. அது நம்ம எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, எண்ணெயில போடுறதுக்கு தாங்க ஒரு ஆள் தேவைப்படுவாங்க. அது நீங்களே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த ஆளு தேவைப்பட மாட்டாங்க. அதனால எண்ணெயில போடுறதுக்கு ஒரு ஆள். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில போட்டதுக்கப்புறம் அந்த முறுக்க எடுத்துட்டு,
அதுக்கப்புறம் நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போலாம் அந்த பிளாஸ்டிக் டப்பாக்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில போட்டு அ ஒரு ஒரு டப்பா இவ்வளோ அப்படின்னு சேல்ஸ் பண்ணுறாங்கங்க. அதாவது முறுக்கு ரேட்ட பொறுத்து 50லேருந்து 100 வரைக்கும் அந்த டப்பாவுடைய சைஸை பொறுத்து அந்த அளவுக்கு ரேஞ்சில விற்கிறாங்க. நீங்கள் அதேமாரி எவ்வளோ இன்கிரீடியன்ட் போடுறீங்க, உங்களுக்கு எவ்வளோ செலவாகுது, ஆள் கூலி எவ்வளோ வருது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு லாபம் வர்ற மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு அந்த முறுக்குக்கான ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணுங்க. அதேமாரி முறுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா கண்டிப்பா டேஸ்ட்டா இருக்கணும். அந்த முறுமுறுப்பு தன்மை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அதனால நல்லா இப்போ நீங்க முறுக்கு செய்றதுக்கு ஒரு ஆள் வச்சிருக்கீங்க அப்படின்னா, நல்லா ஒரு வெல் ப்ரிப்பேர்டான ஒரு ஆள வச்சுக்கோங்க. அதுவும் முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, வேற சைடு ஏதாவது உங்க பக்கத்துல வந்து முறுக்கு தொழில் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த மாரி இடத்துல இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஆட்கள வேலைக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ஃபீல்டுலயே இருந்து ஒர்க் பண்ணனால அவங்களுக்கு தெரியும். எந்த பதத்துல மாவு இருக்கணும், அ எவ்வளோ ஒரு நாளைக்கு போட்டா எவ்வளோ சேல்ஸ் பண்ண முடியும், எவ்வளோ போடலாம் அப்படிங்கிறது எல்லாமே அங்க வேலை செய்ற எல்லாத்துக்குமே தெரியுங்க. அதனால அந்த மாரி ஒரு ஆள நீங்க வச்சுக்கிட்டு கூட த ஒர்க்குக்கு போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல லாபம் தருங்க. அதேமாரி இதுக்கு வந்து நீங்க ரோட்டோரமா போய் விக்கணும், வண்டியில போய் விக்கணும் அப்படிங்கிறது எந்த தேவையுமே இல்லைங்க. கடையிலேயே வாங்கிக்குவாங்கங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க முறுக்கு போடுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பக்கத்திலேயே வந்து எல்லாரும் வாங்கிட்டு போயிருவாங்க. உங்கள வெளிய கூட போக விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு முறுக்கு மேல எல்லாத்துக்குமே ஒரு விருப்பம் இருக்கு. அதனால வந்து நீங்க அந்த மாதிரி கூட நீங்க தெரியப்படுத்தணுங்க. அதேமாரி ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி எந்த அளவுக்கு முக்கியமோ, அத விட வந்து விளம்பரம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. அதுமாரி நீங்க ரெடி பண்ற அந்த பிளாஸ்டிக் டப்பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கணும். அதேமாரி இந்த பிளாஸ்டிக் கவர் அதுவுமே அட்ராக்டிவா இருக்கணும். ஆ நீங்க FSSAI சர்டிஃபிகேட் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க பிராண்ட் நேம் அந்த பேக்கெட்ல போட்டு நல்லாவே சேல்ஸ் பண்ணலாங்க. மேக்ஸிமமான முறுக்கு பேக்கெட்ஸில பார்த்தீங்க அப்படின்னா, குடிசை தொழில் அப்படின்னு தாங்க போட்டிருப்பாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன லெவல்ல பண்ற பிஸ்னஸ் தான். மேக்ஸிமம் முறுக்குல வந்து பெரிய ஃபேக்ட்ரிஸ், பெரிய கம்பெனி அந்த மாதிரி அதிகளவுல பண்றது இல்லங்க. சின்னதா ஏன்னா இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே கம்மியானது தான் தேவைப்படுது. அதனால ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிய சேர்ந்தவங்க கூட இந்த பிஸ்னஸ ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு நீங்க எஃபோர்ட் போட்டு எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதும் கிடையாது. நீங்க வேற ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தா கூட, நீங்க அந்த ஒர்க்க மெயினா பார்த்துட்டு, மீதி இருக்க அந்த ஃப்ரீ டைம்ல வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஆள் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா, அ இப்போ வீட்ல இருக்கவங்களையும் யாராவது பார்த்துக்க சொல்லிட்டு, நீங்க பண்ற ஒர்க்க நீங்க அப்படியே கூட பண்ணிட்டு இருக்கலாங்க. எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நீங்க அதில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம எந்த பிஸ்னஸுமே வந்து அதிக அளவுல ஸ்டார்ட் பண்ணிறாதீங்க கண்டிப்பா. இப்போ நீங்க முறுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னா, ஒரு யாராவது பக்கத்தில முறுக்கு தொழில் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா, அங்க போய் ஒரு 10 நாள் வேலைக்கு போங்க. ஒண்ணுமே தப்பு கிடையாதுங்க. போங்க. அதனுடைய வியாபார நுணுக்கங்கள கத்துக்கங்க. அதுக்கப்புறம் நீங்க தனியா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நீங்க இப்போ ஒரு தொழிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பணமோ, மத்த எதுவுமோ அந்த அளவுக்கு முக்கியம் இல்லங்க. அனுபவங்கிறது தான் முக்கியம். ஏன்னா வந்து நம்ம இவ்வளோ போடுறோம், இந்த அளவுக்கு ஒரு நாளைக்கு செய்யலாம், இந்தந்த இடங்கள்ல போய் சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அ திங்கிங் உங்களுக்கு நல்லா கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா வந்து எந்த பிஸ்னஸ் பண்றீங்களோ, அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட இடத்துல போய் நீங்க கண்டிப்பா ஒர்க் பண்ணணுங்க. ஒரு 1 மாசத்துல வந்து 2 மாசம் வரைக்குமே ஒர்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, அதில பத்தின ஃபுல் தகவல் உங்களால முழுசா தெரிஞ்சுக்க முடியும். இன்னுமே அதிக நாள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்னுமே அது ரொம்பவே எஃபெக்டிவா இருக்குங்க. அதேமாரி ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது மினிமம் அமௌண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லா ஆகுது, நல்லா ரன் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம், நீங்க ஓரளவுக்கு அமௌண்ட் போட்டு நெக்ஸ்ட் அப்படியே டெவலப் பண்ணிட்டே போங்க. எடுத்தோனே வந்து லேக்ஸ் கணக்கு 50,000 1,00,000 இந்த மாதிரிலாம் நீங்க போட்டு பண்ணாதீங்க. புதுசா இறங்குறவங்களுக்கு நான் சொல்றேன். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அதில பத்தின எல்லா நுணுக்கங்களும் தெரியும். எப்படி அத சந்தைப்படுத்துறது, எப்படி நம்ம அத ப்ரிப்பேர் பண்றது, அ எல்லாமே நல்லாவே அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கிறப்ப அவங்க பண்ணலாம். ஆனா நம்ப இந்த ஓரளவுக்கு இப்ப தான் புதுசா அந்த ஃபீல்டுக்குள்ள போறோம் அப்படிங்கிறப்ப, அதில இருக்கக்கூடிய லாபம், அதேமாரி ஒரு பிஸ்னஸ் தான் அதில லாபமும் இருக்கும், நஷ்டமும் இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து அதில எந்த அளவுக்கு லாபம் வரணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஃபீல்டுல நீங்க இருந்தா மட்டும் தான் அது தெரிஞ்சுக்க முடியும். அதேமாரி நஷ்டங்கள் எந்தெந்த மாதிரி வரும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்களும் கண்டிப்பா ஒரு சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் பண்றவங்களா கண்டிப்பா வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.